2 ஓகே. பேர் தான் ப்ரொடியூசருக்கு பிடிக்கும். அவரு சாமி அண்ணன் கிடைக்கலையா, ஈஸ்டர் இல்லையா சாமி அண்ணன். இப்படிதான் கிட்டத்தட்ட விஜய் டிவில லோகோக்கு அப்புறம் நான் தான் அதிகமா வந்தேன். ம். ராமகோபாலன் ஐயா அவர்கள். ஓகே. அவங்க வேன்ல ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்து சேனல் வாசல்ல நாங்க உள்ள ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் 10 எபிசோடு. லைவ்ல இப்ப மன்னிப்பு கேட்டு லைவ்ல போடுங்க விஜய் டிவில. இப்ப அங்கெல்லாம் லைவ் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நாங்க நடிச்ச காலத்துல வந்து ஓகே. நாங்க சொல்லி புரியாதியா, வெளியில இல்லையே. போனா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சேனல்காரன் உள்ள இருந்துக்கோ, நீ என்ன அவன் உள்ள வரமாட்டான், அதனால நீ உள்ள இருந்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்களா டயர்ட் ஆகி போன பிறகு நாங்க தப்பிச்சு வந்தோம். அது ஹிட் வந்து எங்களால நினைச்சு பார்க்க முடியாது. ஹிட் ரெஸ்பான்ஸ் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் விஜய் டிவி ஆவடி தாண்டி யாருக்கும் தெரியாது. இந்த இது பார்த்துட்டு இது ஆபீஸ்ல அங்க காலேஜ்ல மவுத் பப்ளிசிட்டி மூலியமா போய் ஆவழி தாண்டி இருக்கிற பசங்க எல்லாம் கிளம்பி சிட்டிக்குள்ள வந்து இந்த புதன்கிழமை 9 மணிக்கு லொடு சோவை பார்த்துட்டு போற அளவுக்கு இது சக்சஸ் ஆச்சு. நிறைய போச்சு. ராம்பாலா சார் லொல்லு அவரே எனக்கு போர் அடிக்குது. நைட்டு அன்னைக்குதான் டிசைட் பண்ணுவேன். ஆர்டிஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணிட்டு நைட்டு போன் பண்ணுவேன். ஒரு 10:30 மணி இருக்கும். பையனா நாளைக்கு ஷூட்டிங் வச்சிருக்கேன்னா எத்தனை எபிசோட்? 3 எபிசோட். 3 எபிசோட் நான் காலையில எடுத்துட்டு வந்து தரேன். கரெக்டா காலையில 7:30 மணிக்கு சேனல் வாசல்ல 3 எபிசோடோட நிப்பார் பழனியண்ணா. அது மாதிரி இவரும் நல்ல ரைட்டருங்க, இவரும் எழுதுவாரு. நானு அங்க மாட்டிக்கின என்ன விடமாட்டாங்க, நானே எழுதிடுவேன். நான் எழுதுவேன் இல்லைங்க. சொல்ல எழுதுவேன். நீ சொந்தமா எழுதுறேன். பட் சர்வை பண்ண முடியல. இப்ப நான் இது மட்டும் பண்ண மாட்டேன். வசன் டிவில ஒண்ணு, ஒரு சன் டிவில ஒரு சீரியல், ஏதாவது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு படம் ஓடுற படம், வெளியாகிற படம், வெளியாகாத படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். எதுனாலும் இவ்வளோ என்ன எவ்வளவு தர கட்சிப்ப போட்டு கையை பிடிச்சிட்டு போயினே இருக்கேன். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே எவர் கிரீன் ஷோ அப்படின்னு சொன்னாலே லொலு சபான்னு சொல்லலாம். ஸோ அந்த ஷோல இருந்து ஆக்டர் ஈஸ்டர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அண்ட் அவங்களோட ஜமுனா ஈஸ்டர் மேம் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து மதகத ராஜால வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க. ஏன்னா மதகத ராஜா சரியான காலத்தில் ரிலீஸ் ஆயிருந்தால் நிறைய பேர் வந்து வேற லைஃப். ஆனா அந்த போர்ஷன் பாக்குறப்ப எங்களுக்கு வந்து அட் பிரசன்ட்ல வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு